ஹாய் ஹலோ வெல்கம் டு ஐடி டெக். இன்றைக்கி வந்து நம்ம ஃபோட்டோபி சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இதுதான் ஐடி டெக்கில் முதலாவது வீடியோ வந்து. ஸோ இன்றைக்கி வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, பொதுவாக நீங்கள் எல்லாம் ஃபோட்டோஷாப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. உங்களோட பிசியில் வந்து சின்ன எடிட்டிங் வேலைக்குள்ள அதை ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிக்கும். ஸோ அதால் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து ஃபோட்டோஷாப்பை வந்து ஆன்லைனில் செய்கிறதுக்கான வழி உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோபின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். photopea.com. ஓகே, உங்களுக்கு ஃபோட்டோபின்னு சொல்லி உங்களோட ப்ரௌசரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. photopea.com. இந்த photopea.com ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் ஃபோட்டோஷாப் அதே மாதிரி ஸ்கெட்சப் அதே மாதிரி கொரல் ட்ரோ கூட நீங்கள் கொரல் ட்ரோ ஃபைலை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் என்ன நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பார்ப்பீங்களோ அதே ஒரு விஷயம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பொதுவாக எப்படி உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு பார்த்தா, நீங்கள் ஒரு இமேஜையோ அர்ஜெண்ட்டாக வந்து எடிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகாது. சம்டைம் நீங்கள் ஒரு பிசியில் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த பிசியில் வந்து இன்டர்நெட் இருக்கும். பட் ஆனால் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அவசரமாக ஒரு இமேஜ் வந்து எடிட் பண்ண வேண்டியக்குள்ள ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோபியை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு வெர்ஷன் தான். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, பொதுவாக வந்து பார்த்தோம்னா இந்த photopea.com போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் விளங்கும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ஃபோட்டோஷாப் தான், எதுவுமே இல்லை. இது வந்து ஆன்லைன் பேஸ், அதாவது உங்களோட ப்ரௌசரை பேஸாக வச்சு ஆன்லைனில் வேலை செய்கிற ஒரு ஃபோட்டோஷாப் தான். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணீங்களோ அதை மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படி இதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு தொடர்ந்து ஸோ நீங்கள் ஈஸியான வழி உங்களுக்கு இருக்கி. ஸோ இதை வந்து நம்மளோட ப்ரௌசரில் வந்து இருக்கிறத நம்ம வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்க நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண தேவை, எந்த ஒரு எம்பியுமே அந்தளவுக்கு தேவையும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா photopea.com சொல்லி நம்மளோட யூஆர்எல் photopea.com சொல்லி யூஆர்எல் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை இன்ஸ்டால்னு சொல்லி கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஐக்கனுக்கு வந்துடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் go to file open. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு இமேஜை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதில் வந்து மூவ் டூல் எடுத்து மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பிக்சல் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ப்ரௌசர் பேஸாக வந்து வேலை செய்கிற ஒரு ஃபோட்டோஷாப் தான். அதே மாதிரி இதை நீங்கள் ஃபோனில் கூட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஜஸ்ட் அவங்களோட கூகுளில் போயிட்டு ஏபிகேன்னு டைப் பண்ணுங்கள், ஃபோட்டோபி ஏபிகேன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து கிடைக்காது. ஸோ அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அந்த ஃபோட்டோபி அப்ளிகேஷன் ஃபார் மொபைலுக்கு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐடி டெக்கில் வந்து ஆன்லைன் பேஸ்டாக வேலை செய்கிற வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃப்ரீயாக எப்படி இமேஜ் எடிட் பண்ணுறது சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த டுட்டோரியலில் வந்து நம்ம வெப் டிசைனிங் சம்மந்தமாக நிறைய சாஃப்ட்வேர் சம்மந்தமாக பார்க்க வைக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோட சேனலில் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்க்கணும்னா எங்களை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அதே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நான் அதை கூட உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராகிக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.